இலங்கையில் மீண்டும் ஒரு பாரிய விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த விபத்துல 15 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த விபத்தானது எப்ப நடந்திருக்குன்னு சொன்னா, நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவு இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கின்றது. அதாவது வெள்ளவாயை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பேருந்து ஒன்றினை ஜீப் ஒன்று மோதியதில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது இந்த ஜீப் மோதப்பட்ட இந்த பேருந்தானது 1000 அடி பள்ளத்தாக்கில விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்கின்றது. இந்த விபத்துல பலியான 15 பேர்ல 12 பேர் தங்காலை நகரசபை ஊழியர்களாகும். அதாவது 12 பேர்ல தங்காலை நகரசபை செயலாளர் உட்பட 12 பேர் இந்த தங்காலை நகரசபையின் ஊழியர்களாகும். மற்ற 2 குழந்தைகளும் ஒரு டிரைவர், அதாவது இந்த பேருந்து டிரைவர் இந்த விபத்துல பலியாகி இருக்கிறார்கள். மேலும் ஒரு பெண்ணை காணவில்லை. அவங்கள மீட்கிற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விபத்தானது நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த பேருந்துல மொத்தமாக 30 பேர் பயணித்திருக்கிறார்கள். அதாவது வெள்ளவாயிலிருந்து எல்லைக்கு சுற்றுலா சென்று விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கின்றது. இந்த விபத்தை, அதாவது இந்த பேருந்தினை மோதிய ஜீப் ரக வாகனத்தின் டிரைவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விபத்து தொடர்பான மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, இந்த விபத்தானது 1000 அடி பள்ளத்தாக்குல இந்த பேருந்தானது விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறதால தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மீட்பு பணிக்காக விமானப்படையும் இராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து இந்த மீட்பு பணியினை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விபத்துல காயமடைந்த நபர்களை மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்காக இந்த பகுதியில் ஹெலிகாப்டர் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது.